Hebron Ministries. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். நியாயாதிபதியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்க கேட்போம். அவன் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான். ஹல்லேலூயா. இங்க இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் போன வாரங்களில் நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்குற காரியம் என்னன்னா, யெருபாபேல்லாம் யாரு? வெரி குட். கிதியோனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? தேவன் அவனை ஊழியத்துக்கு அழைக்கின்றார். தேவன் அவனோடு கூட பேசுகின்றார். அவன் மீதியானவர்கள் எல்லாம் ஜெயிக்கின்றான். அநேகரை ஜெபிக்கிற உனக்கு இருக்கோ பலத்தோடு போ அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய யுத்தங்களை நடத்துகின்றான். தேவனுக்கென்று அவன் வைராக்கியம் பாராட்டுகின்றான். கிதியோன் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பைபிளில். அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி யெருபாபேலுக்கு 70 பிள்ளைங்க, 1-2 பிள்ளைங்க பாவம் இல்லை, 70 பிள்ளைங்க. அவங்களுக்கு 70 பிள்ளைங்க எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள 70 பிள்ளை இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ ரெண்டே தாங்க முடியல. 70 பிள்ளைங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து, வீடோ பக்கத்தில் என்னமோ சொத்தமாக 70 சில்ட்ரன் இருந்து 70 பிள்ளைங்க. இந்த 70 பிள்ளைகளில் அபிமெலேக்குன்றவன் ஒரு இளைய குமாரன். அவன் என்ன பண்ணுறான், அந்த 70 பேரில் தான் ராஜாவாக வேணும்னு நினைக்கிறான். எப்படி கிதியோனை ஆண்டவர் ராஜாக்களை முறியடிக்கத்தக்கதாய் மாற்றினாரோ அதே போல் இந்த அபிமெலேக்கு என்ன பண்ணுறான், தான் ராஜாவாக வேண்டும் நினைக்கின்றான். அவன் குறுக்கு ஒழிகிற ராஜாவாக நினைக்கின்றான். அதுதான் இன்றைக்கி நம்ம காரியங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? பவர் சீக்கர். ஹல்லேலூயா. நீ யாராக இருக்கணும்? காட் சீக்கராக இருக்கணும். நீ காட் சீக்கர். பவர் சீக்கர்னால் அதிகாரத்தை தேடுகிறவன், அந்தஸ்தை தேடுகிறவன், பொசிஷனை தேடுகிறவனா நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் தேவன் நம்மை உயர்த்தும் வரையும் அவர் பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவார்? அழைப்பு வரும், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவனுடைய கேரக்டர் 2 கேரக்டர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்தில் 2 கேரக்டரை பார்ப்போம். அவர் எப்படிப்பட்ட மேன் ஆஃப் அரகன்ஸ்னால் இருமாப்பு உள்ளவனாய் இருக்கின்றான். இருமாப்பு, அரகன் ஸ்பிரிட் நமக்கு வரக்கூடாது. கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது அவர் எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும்? இந்த பொசிஷனோ வேலையோ இல்லை நமக்கு பண்ணுற வியாபாரமோ ஊழியமோ எது இருந்தாலும் அதை தேவன் நம்மிடத்தில் எப்படி எதிர்பார்க்கிறார் என்று நடந்து கொள்ள வேண்டும். 2வது மேன் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்னா கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு மகனாய் இருக்கின்றான். கீழ்ப்படிதல் அவனுக்கு இல்லை. இந்த 2 காரியங்களை ஃபஸ்ட்டு இன்றைக்கு கவனிப்போம். அப்போ அவங்க பார்க்கும் பொழுது ஓப்ராவில் இருக்கிற அவனுடைய இடத்திற்கு போய் அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னு படித்தோம். அதை பார்க்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் தன் சகோதரர் 70 பேரை ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். எதற்காக கொலை செய்கிறான்? தான் ராஜாவாக வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சொந்த கர்ப்ப பிறப்பு ஒரே குடும்பத்தில் இருந்த பிள்ளைகளை அவன் என்ன பண்ணுறான்? கொலை செய்து விடுகின்றான். ஹல்லேலூயா. அதில் ஒருவனை தேவன் ஒழித்து வைத்து விடுகிறார். சில சமயத்தில் எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் அழிவுகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை ஒழித்து வைத்து கொள்வார், உங்களை பாதுகாத்து கொள்வார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதன் மத்தியிலே உங்களை பாதுகாக்கிற ஒரு தேவன் என்னகின்றார்? உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். சரி, 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த அருமையான நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்க முடியும். 1ஆம் வசனம் பாருங்க. அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தாயின் சகோதரத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லது. 70 பேராகிய எல்லோரும் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதா? ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது. 70 பேர் ராஜாவானா நல்லா இருக்குமா? ஒரு நாட்டுக்கு யாராவது ஒருத்தவன் ராஜா இருந்தானே நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலா பேசுறான். ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷர்கிட்ட போய் பேசுங்க. பேசி காதுகளும் கேட்க பேசுங்க. நான் உங்கள் எலும்பும்
உங்கள் மாம்சமானவன் என்று. அப்ப சகோதரர்கிட்ட சொல்றான், நான் யாரு? நான் வெளியே ஆளுந்து வரல. நான் எப்படி? உன்னுடைய எலும்போ உன்னுடைய மாம்சமா இருக்கிற. எலும்பையும் மாம்சம் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியும். ராத்திரி வேணா இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு காலையிலையோ நான் இன்னைக்கு ராத்திரி போட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கத்தி எடுத்து கீழ்ச்சி பிரிக்க முடியுமான்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் உங்களில் எலும்பும் மாம்சம். அப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. ராமோ சகோதரன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சகோதரர்லாம் பாரு, நல்லா தான்டா தம்பி பேசுகிறான், அருமையாக. நாளைக்கு வந்து நம்ம தம்பி ராஜா வந்தானா நமக்கு மந்திரி பதவியை கொடுப்பாரு. ஏதாவது மந்திரி பதவி, ஒரு விவசாய மந்திரியாவது நம்மளை போடுவார், இல்லை கவுன்சிலர், அவனுக்கு ஆசை தானே, ஏதாவது ஒரு பொசிஷனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? ஓகே சொல்லிடுறான். ஓகேப்பா நம்ம சகோதரன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவன் சொல்றான், ஐ அம் யுவர் பிரதர், ஐ அம் யுவர் சிஸ்டர். இந்த வார்த்தை அவங்களை தொட்டுச்சு. ஐயோ என் பிரகோதரன் சொன்னானே, இது மாதிரி வந்து நான் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம் சொன்னானே, அவனை ராஜாவாக்கலாம்னு சொல்லி அந்த பெரிய மனுஷர்கள்லாம் போயிட்டு இவன் சொல்றான், அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலில். அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கடவுள் முன்னாடி சந்நிதிக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெரிய இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிதியோன் ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறான். அவன் என்ன பண்ணுறான், மீதியானவர்களெல்லாம் முறியடிச்சுட்டு வரும்பொழுது 8ஆம் அதிகாரம் முடிவில் பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் முழுமையாக சால்முனாவெல்லாம் முறியடிக்கின்றான். எல்லா ராஜாக்களையும் கொன்றான். அவனை வந்து இவனே கொல்லறான். எல்லாம் கொல்லி எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது எல்லார்ட்டையும் என்ன பண்ணுறான், அந்த கடுக்கங்களுக்குள்ள அந்த கடுக்கங்கள்லாம் கேட்டு அவங்ககிட்ட முஸ்லீம்ஸ் இஸ்லாமியர்கள அவங்ககிட்ட அவங்க ஜெயிச்சுட்டு கொள்ளது கொடுங்கன்னு சொல்கிறான். கொடுத்த உடனே ஒரு ஏபோத்தை செய்து விடுகின்றான். ஏபோத்தை செய்து பிறகு என்ன பண்ணுறான், அவர்கள் பிறகு எல்லாத்தையும் வணங்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போவதற்கு ஒரு காரணமாக மாறுறான். பிறகு என்ன பண்ணுறானுங்க, இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பால் வர்ஷிப்பர்ஸாக மாறுறாங்க, பால் தெய்வத்தை வழிபடுறாங்க. அப்போ இந்த 70 பேர் என்ன பண்ணுறாங்க, கிதியோனுடைய சந்ததி கடைசியில் என்ன ஆயிடுது, தேவனை அறியாமல் மாறிவிடுகிறார்கள். அவர்கள் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பால் டெம்பிளில் போயிட்டு 70 பேரில் அப்போ 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார். போன வாரங்களில் நான் சொன்னேன், ஒருத்தர் சொல்கிறான், அந்த துணிச்சலான படை வீரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், யோவாப் என்ன சொல்கிறான், நீ வந்து அப்சலோமை குத்தி இருந்தீனா, சாக அடிச்சிருந்தீனா, தொங்குறான்னு பார்த்தியே, நீ குத்தி இருந்தீனா உனக்கு 10 வெள்ளிக்காசி ஒரு மாற்று வஸ்திரத்தை ஒன்று கொடுத்துருப்பனே, அப்படி கடமை எவ்வளோ நான் இருக்கனேன்னு சொல்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்கிறான், நீ 1000 வெள்ளிக்காசை நிறுத்து கொடுத்தாலும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதில் அது எதை குறிக்கிறது, உன்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உண்மையாக இருக்க வேண்டும் என்று காண்பிக்கிறது. அப்போ 1000 வெள்ளிக்காசை கொடுத்தாலும் கூட நான் ராஜாவினுடைய பிள்ளையாண்டான் மேல் கை போடுவதில்லை என்று அவன் ஆணையிடுகிறான். அது மாத்திரமில்ல, நம்ம செய்கிறது அத்தனைக்கும் ராஜாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதுபோல் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, 70 வெள்ளிக்காசை எடுத்து அந்த வெள்ளிக்காசை ஒரு ஆளுக்கு வெள்ளிக்காசு, இந்தப்பா பிளட்ஜ், இப்போ நான் உன்னோட கூட இருக்கேன்ப்பா, உன்னோட கூட இருக்கிறேன், அது உன்னோட கூட இருக்கிறதுக்காக பிளட்ஜ் 70 வெள்ளிக்காசை 70 பேருக்கு 70 வெள்ளிக்காசை கொடுத்துட்றானுங்க. கொடுத்துட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போடுற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த வெள்ளிக்காசுவான் அவன் என்ன பண்றான், அவைகளால் அபிமெலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவன் என்ன பண்றான், ஆளுக்கு இந்த வெள்ளிக்காசு எடுத்து போயிரு, அவன் என்ன பண்றான், கொண்டு போயிட்டு போக்கிறீங்க இல்லையா, ரோட் சைடு பீப்புள், அவனெல்லாம் என்ன பண்றான், வேலைக்கு வச்சுக்கிட்டான். 6ஆம் வசனம். பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுவான், என்ன சொல்லுவான், ஒரு வார்த்தை சொல்லுவான், கர்வாலி மரம். அப்படி அது அடுத்த ஒரு நாள் எடுக்கலாம். சீகேமில் உயர்ந்த கர்வாலி மரத்தண்ட அவ்வளோ அபிபில் கை ராஜா. எங்க ராஜா வர்றாரு, உயர்ந்த கர்வாலி மரம். உயர்ந்த கர்வாலி மரம் பார்த்தீங்களா, கர்வாலி மரம் நல்ல ஒரு இது. இந்த ஆலிவ் ட்ரீ கீழே அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கலாம்,
இல்லை ஒரு கேதுரு மரத்துக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணுறோம். எந்த மரத்தில் சூஸ் பண்ணுறான் பாருங்க பிசாசு, கர்வாலி மரம். அல்லேலூயா. அதுபோல் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவன் பரிசுத்த ஆவியானவரை அண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கென்று ஆண்டவர் பரலோக திட்டம் வைப்பார். நம்ம கர்த்தரை அண்டிக் கொள்ளாத போது கர்த்தர் என்ன பண்ணுவார், பூலோக திட்டங்களை கொடுத்து விடுவார். 2 இருக்குது பாருங்க. ஒன்று என்ன இருக்குது, காக்கா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கும். வந்து என்ன பண்ணும், அது எப்போவுமே ஒரு அளவுக்கு தான் அது பறக்க முடியும். ஆனால் புறா பாருங்கள், அந்த புறா என்ன செய்யும், எல்லா இடத்துலையும் உயர்ந்த குணம் உள்ளதா அந்த பிஜன் இல்லையா, ரொம்ப உயர்ந்த குணம். க்ரோ என்ன பண்ண இந்த க்ரோவுக்கு 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கான்னு கத்தி கூப்பிடும், எல்லோரும் சாப்பிடும். அதே விஷயத்தில் மோசமானதையும் தின்னும். செத்து போன பணத்தை கூட இழுத்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. சாப்பாடையும் நல்லது வச்சும் சாப்பிடும், செத்து போன பணத்தையும் இழுத்துட்ருக்குறோம். ஆனால் இந்த புறா என்ன பண்ணோம், அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அதெல்லாம் அதோடைய கேரக்டரே தனி, அந்த கேரக்டரே தனி. அது வந்து அப்படியே ஆண்டவர் பரிசுத்த ஆவிக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது. நாம் கேரக்டர் வந்து அந்த தேவ திட்டங்கள் உள்ள கேரக்டராய் மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்றார். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய திட்டங்களில் கர்த்தர் எந்த நோக்கத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை என்ன பண்ண வேண்டும், நம்ம எப்போவுமே உணர வேண்டும். எதுக்காக என்ன ரட்சிப்பு கொடுத்தார்? இத்தனை பேர் இருக்கிறாங்களே இந்த இந்திய தேசத்தில், கர்த்தர் ஏன் என்ன ரட்சித்தார்? இந்த தெருவில் இத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் ஆண்டவர் என்னோட தேவனுடைய பிள்ளையா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் ஆசீர்வாதம் அந்த இடத்துல கர்த்தர் தேவன் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் அங்கே உங்களை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த நம்ம சித்தத்தை அறிஞ்சு கொள்ளாமல் இருந்தோம், நான் கடைசி வழி இருந்த நிலையிலே இருப்போம். அடுத்த நிலைக்கு நாங்கள் போக மாட்டோம். நம்ம இப்போது நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களில் 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துலேருந்து வாசிப்பதுன்னா அங்கே யெகூவை குறித்து யெகூ இல்லையா, யெகூவை குறித்து வாசிக்கிறோம். யெகூ எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனை கர்த்தர் எதுக்காக அபிஷேகம் பண்ணுறாருன்னா, ஆகாப்பனுடைய குடும்பம் முழுவதையும். ஏன்னா ஆகாப்பு எசபேலு அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு விரோதமாக போனது மாத்திரமல்ல, அவர்கள் தேசத்தையே கெட்ட வழியில் நடத்தி விடுகிறார்கள். அப்போ அந்த குடும்பம் போனாதான் தேசத்தில் என்ன வரும், மறுபடியும் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். அதனால் என்ன பண்ணுறது, தீர்க்க தரிசனம் யெகூ வந்து யெகூவை நீ அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணும்போது அவன் என்ன செய்வான், இந்த திட்டங்களை நிறைவேற்றுவான்னு சொல்லி யெகூவை அபிஷேகம் பண்ணுறாங்க. யெகூ அபிஷேகம் பண்ண என்ன செய்கிறான் பாருங்க, குயிக்கா தெரிஞ்சுதான். 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப் வந்து நல்ல தாவீதுடைய சந்ததியில வந்தவன், ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன். அப்போ அவன் பார்க்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறான், அந்த மனுஷனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு தன் ரதத்திலே ஏற்றிக்கொள்கின்றான். அல்லேலூயா. அப்போ மூவ் வித் த மூவர்ஸ்னு சொல்லுவாங்க. செயல்படுகிறவனோடு செயல்படு. நீ தரிசனம் உள்ளவனோடு தரிசனம் உள்ளவன் சேர வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபிக்கிறவனோடு ஜெபிக்க சேர வேண்டும். அல்லேலூயா. சீரியல் பார்க்குறவனோடு சேர்ந்தால் சீரியல் பார்ப்பாய் இல்லையா, ஸ்போர்ட்ஸ் பார்க்குறோம் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பாரு. நம்முடைய இருதயம் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் இப்படி சொல்லுங்க, என்னுடைய இருதயம் இப்படி கை வச்சு சொல்லுங்க, தூக்கக்காலம் வராது. இப்படி கை வச்சு, என் இருதயம், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்னோடு கூட நண்பனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் எனக்கு தாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்களா, அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் சொல்லுவார். அப்போ வாசிங்க சீக்கிரமா. அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏற்றி சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் தேவன் நீங்க எப்போ உயர்றீங்களோ உங்களோடு கூட அந்த நண்பனும் உயர்வான். நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயும் கொடுப்பார். நான் டாக்டர் பிரகாஷ் இருக்கும் பொழுது அவர் ஒன்று ஃபோன் பண்ணுவார் சில நாட்களில், எடிசன் ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படிங்கிற. எப்போப்பா? நாளைக்கு ஃப்ரீயாக இல்லைப்பா. எப்போ ஃப்ரீயாக இருக்கிற? இந்த வாரத்தில் இந்த பார்க்கல நம்ம ஜெபிக்க போகலாமா அப்படின்னு கேட்பார். அல்லேலூயா. அப்போ நானும் அவரும் போய்ட்டு ஹோட்டலில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுப்போம். காலங்காலத்தில் அவன் சொல்லுவான், வந்தோடனே அவன் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருப்போம், உட்காந்து ஜெபிச்சுட்டு அவன் வந்தவனுக்கு ரூமை கதத்துட்டு உட்காந்துட்டு, சார் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ சார், காம்ப்ளிமெண்ட்ரி சார் பிரேக்ஃபாஸ்ட். டே நாங்கள் நினச்சிப்போம் பிசாசு பற்றியா போ அப்படின்னு வர்றார், அப்புறம் பேசப்போ அப்படின்னு அவர் பயங்கர கோகார். அப்படி
அப்படின்வார் அவனை. பட் பாருப்பா பிசாசு பையன், நம்ம ஜெபிக்கிற பிசாசு ஆளுன்றான், இவனை யார்ப்பா சொல்ல சொல்கிறது நமக்கு தெரியாதாப்பா, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு தெரியாதா, இவன் சொல்கிறான்ப்பா வந்து நம்ம டெம்ப் பண்ணுறான்ப்பா அப்படின்றா பேர். அதுபோல் ஆண்டவர் தேவன் இருப்பார். சில சமயத்தில் டெம்ப்டர்ஸ் வருவாங்க, நமக்கு சோதனைக்காரன் வருவான். ஏசுக்கிட்ட சோதனைக்காரன் வந்தான் பாரு, அது மாதிரி சோதனைக்காரன் நாம் என்ன பண்ணோம், இல்லை என் இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒத்து இருக்கிறது. சொல்லுங்க, என் இருதயம் தேவனுடைய இருதயத்தோடு ஒத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனை தன்னிடமாய் ரதத்தில் சேர்த்து கொண்டான். அப்படிப்பட்டவர்களை உங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். நீங்கள் தரிசனம் உள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, வேத வாசத்தை போன வாரம் என்ன செய்தி, போன வாரம் என்ன காரியம் அப்படின்னு கேட்குறவங்களை உங்களோட வச்சுக்கும் பொழுது என்ன நடக்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகும்.